அண்மையில் எம்பி பதவியிலிருந்து விடை பெற்றுக் கொண்ட அப்துல்லா மாவட்ட அரசியலுக்கு அஸ்திவாரம் போட்டு வருவது ஊரறிந்த உண்மைதான் என்றாலும் அதற்கான இறுதிக்கட்ட பரிமாற்ற நடவடிக்கைகளை அவர் தொடங்கிவிட்டதாக தகவல் கசிந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல்லா மேலிடத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி 6 ஆண்டுகளாக எம்பி பதவியில் நீடித்து வந்த நிலையில் அண்மையில் அவரது பதவிக்காலம் முடிவடைந்தது. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் அப்துல்லாவின் அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எம்பி பதவியில் இருக்கும் போதே தனது ஆதரவாளரான ராஜேஷ் என்பவரை புதுக்கோட்டை மாநகர பொறுப்பாளராக நியமித்து ஆதிக்கத்தை செலுத்திய அப்துல்லா தற்போது முழு வீச்சில் ஒன்றிய செயலாளர்களை தன் பக்கம் இழுக்கும் பணிகளில் நேரடியாக இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு குறிவைத்துள்ள அவர் மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றிய செயலாளர்களில் 11 ஒன்றிய செயலாளர்களை வளைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் விளைவாகவே கடந்த 10ஆம் தேதி புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஏற்பாட்டில் அப்துல்லா ஆதரவு ஒன்றிய செயலாளர்கள் கூடி மாவட்ட செயலாளராக இருக்கும் செல்லப்பாண்டியனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர். செல்லப்பாண்டியனின் ஆதரவாளர்கள் 3 பேர் மட்டுமே கூட்டத்தை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்றிய செயலாளர்களை செல்லப்பாண்டியன் மதிப்பதில்லை, அரசு ஒப்பந்தங்களை தான் விரும்பியவர்களுக்கே கொடுப்பது, அங்கன்வாடி பணிகளை வேண்டப்பட்டவர்களுக்கு தருவது, ஒன்றிய செயலாளர்களை கலந்தாலோசிக்காமல் கட்சி பதவிகளுக்கு தன்னிச்சையாக நியமனம் செய்வது என புகார்களை தங்களுக்குள்ளாகவே அடுக்கிக் கொண்ட நிர்வாகிகள் செல்லப்பாண்டியன் இந்த போக்கை மாற்றிக் கொள்ளாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் திமுக புதுக்கோட்டையில் பின்னடைவை சந்திக்கும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மற்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து செல்லப்பாண்டியனிடம் தெரிவிக்க ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் மறுநாளே அவரது வீட்டுக்கு சென்றதாக தெரிகிறது. தனக்கு எதிராக முகாமிட்டு தன்னிச்சையாக கூட்டம் நடத்திவிட்டு என்னை ஏன் சந்திக்க வந்தீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பிய செல்லப்பாண்டியன் இனிமேல் வீட்டுக்கெல்லாம் வராதீர்கள் என ஆவேசமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. செல்லப்பாண்டியன் சீறியதை சிறிதும் விரும்பாத ஒன்றிய செயலாளர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. உட்கட்சி பூசல் குறித்து செல்லப்பாண்டியன் தரப்பை விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். செல்லப்பாண்டியனை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு அப்துல்லா ஒன்றிய செயலாளர்களை தூண்டி விடுவதாகவும் ஒன்றிய செயலாளர்களுக்கு வழங்கிய ஒப்பந்தம், சத்துணவு பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட அனைத்து கணக்கு வழக்குகளும் தங்களிடம் இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். மாவட்ட அரசியலில் ஆளுமை செய்ய அப்துல்லா முயல்வது தவறில்லை என்றாலும் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இப்படி ஒன்றிய செயலாளர்களை தூண்டிவிட்டு தன்னிச்சையாக கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யலாமா என செல்லப்பாண்டியன் தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த தேர்தலில் கட்சிக்காக தனது சொந்த நிலத்தை விற்று பணிகளை மேற்கொண்ட ஒருவர் எப்படி கட்சி வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார் என்றும் செல்லப்பாண்டியன் ஆதரவாளர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். தனது ஆதரவாளரான ராஜேஷ் மாநகர பொறுப்பாளர் பதவியிலிருந்து எந்த நேரம் வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என அறிந்து கொண்ட அப்துல்லா முன்கூட்டியே வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டையில் நிலவும் உட்கட்சி பஞ்சாயத்துகளுக்கு திமுக முடிவு கட்டவில்லை என்றால் தேர்தல் வெற்றியை நிச்சயம் பாதிக்கும் என உடன்பிறப்புகள் ஏகோபித்த குரல் எழுப்புகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் பாக்கியராஜ் ராமநாதன்.